இப்போ உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் சாதிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் இதில் எத்தனை பேர் அதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க? அண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை பற்றியோ இல்லை மற்ற சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் மாதிரியோ நீங்கள் யோசிக்கிறதே இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த யோசிச்சாலே உங்களால் அதை அச்சீவ் பண்ணிட முடியும். நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர், நான் ஆசைப்பட்டதே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, பட் நான் நினச்சது மட்டும் எப்படி எனக்கு நடக்கும்? இப்படி நீங்கள் யோசிக்கிற பர்சனாக இருந்தால் நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரீசன்ட் டைமில் வந்த மூவியை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்ஜாயும் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் அதை பார்க்க வேணாம்னு நினச்சிருந்தா நீங்கள் எப்படி அதை போய் பார்த்துருப்பீங்க? இந்த மூவியை பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான், நீங்கள் நினச்சதுனால தான் உங்கள் ஃபோனில் டிக்கெட் புக்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க, மூவியை சர்ச் பண்ணீங்க, அண்ட் அந்த மூவியை போய் பார்க்கவும் செஞ்சீங்க. இது எதனால் நடந்துச்சுன்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் மூவிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு அதுக்காக ஆக்ஷன் எடுத்ததால மட்டும்தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் தாட்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தாட்ஸை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தரதான் உங்கள் பிரதர் நான் இருக்கேன். என் பேர் ஆன்சர். வெல்கம் டு அவர் பிரதர்ஸ் பாண்டிங் கிளப். சரி சொல்லுங்க, இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தாட்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண, உங்கள் க்ரஷை இம்ப்ரெஸ் பண்ண, டெக்ஸ்ட் ஆர் ஃபோன் கால் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட் அண்ட் சில்லியான நியூஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸை பார்க்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தான் உங்களோட மெயின் பர்பஸா? நமக்குன்னு சில ஒர்க்ஸ் அண்ட் பர்பஸ் இருக்கு. அந்த மாதிரி சில்லியான திங்ஸ்க்கு உங்களோட ப்ரீஷியஸான டைம்ஸை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்குன்னு சில கோல்ஸை செட் பண்ணுங்க. அது உங்க பேஷனா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ஒர்க்கா இருக்கலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம், அது உங்களுக்கு மணி மேக்கிங் சோர்ஸா இருக்கணும். பிகாஸ் நம்ம டெய்லி லைஃப்ல காமனா இருக்கிறது இந்த மணி மட்டும்தான். ஸோ உங்க லைஃப்ல மணி மேக் பண்றது தான் மெயின் கோலாவே இருக்கணும். அண்ட் சில பேர் இருக்காங்க, மணி முக்கியம் இல்லை, காசு முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம், கேரக்டர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸ் யாராவது அவங்க கூட இருந்தாங்கன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் மணியோட இம்பார்ட்டன்ஸும் தெரியாது, அண்ட் அதோட யூஸும் தெரியாது, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. அவங்க என்னதான் இப்படிலாம் பேசினாலும் அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மணி கண்டிப்பா தேவைப்படும். இந்த மாதிரி பேசுற பீப்புள்ஸ்லாம் இன்னும் ரியல் வேர்ல்டுக்குள்ள என்ட்ரி ஆகலன்னு அர்த்தம். அவங்க இன்னும் டிராமா அண்ட் ஃபிக்ஷன் வேர்ல்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ மை பிரதர்ஸ், கம் டு ரியாலிட்டி. அவங்க பேச்செல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட சிங்கிள் வேர்ட் கூட உங்களுக்கு சத்தியமா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ நீங்க ஃபினான்ஷியலா ஃப்ரீ அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு திங்க் பண்ணுங்க, அண்ட் அதுக்காக எஃபர்ட்டும் போடுங்க. அண்ட் உங்க தாட்ஸ்ல மணி மேக்கிங்க்கு மெயின் ப்ரையாரிட்டி கொடுங்க. செகண்ட் திங், நீங்க மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்க தாட்ஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இல்லைனா அவங்களை ஈஸியா இல்லாத மேனிபுலேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு ஒர்க் பண்ண போறீங்கன்னா அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. லைக் அதோட பிளஸ் அண்ட் மைனஸ், வேல்யூ அண்ட் இதுக்கு ரிலேட்டா இருக்கிற பர்சன்ஸ் இல்ல ஆல்ரெடி இந்த விஷயத்த பண்ற பீப்புள்ஸோட பழகுங்க. அண்ட் ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுல அதிகமான நாலேஜை கெயின் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் சொல்யூஷன் தராங்களோ இல்லையோ, பட் அதுல பெரிய மாஸ்டரேட் பண்ண மாதிரி பேசுவாங்க. அண்ட் உங்களுக்கு பெரிய அட்வைஸும் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த தப்புன்னு ப்ரூவ் பண்ணி உங்களை ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ டோன்ட் ஷேர் யுவர் பிக் தாட்ஸ் டு த லோ மைண்ட் பீப்புள்ஸ். அண்ட் தேர்ட் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நினச்ச விஷயம் உடனே பண்ண ட்ரை பண்ணுங்க, தப்போ கரெக்டோ. பிகாஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற கஷ்டமான விஷயம் நீங்கள் நினச்சதை விட பண்ணுறது ஈஸி தான். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த உடனே பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் அது தப்பாக கரெக்டாக நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு எங்கே நான் பண்ணால் ஃபெயில் ஆயிடுவேணும்னு செல்ஃப் டவுட் பட்டுக்கிட்டு லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்பவுமே உங்களால் பண்ண முடியாது. இந்த மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுற மைண்ட் செட் யார்கிட்ட வந்து வரும்னா, வீக் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட இருந்து தான் வரும். மை பிரதர்ஸ், யூ கைஸ் ஆர் நெவர் வீக். மிஸ்டர் ரத்தன் டாடா, முகேஷ் அம்பானி, ஆர்னால்ட் ஸ்வார்சனேகர், ஜெஃப் பெசோஸ், எலான் மஸ்க் அண்ட் மார்க் ஜக்கர்பர்க், இப்படிப்பட்ட பீப்புள்ஸ்லாம் தான் மேலே செல்ஃப் டவுட் பட்டதே இல்லை. அப்படி அவங்க செல்ஃப் டவுட் பட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக ஆயிருக்கவே மாட்டாங்க. ஸோ டோன்ட் பி ஆர் பிஹேவ் லைக் எ வீக் பீப்புள்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் தாட்ஸை 1% இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வாட்ச் பண்ண எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.